இது முள்ளுவாலை மீன் குழம்புங்க. இது ஒரு 1/2 கிலோ முள்ளுவாலை. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். அவ்வளோ அருமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. குழம்புக்கு நல்ல ஒரு குழிக்கரண்டி நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் வெந்தயம், கொஞ்சமாக கறிவடகம், ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயத்தை நைஸாக நல்லா நச்சு போட்டுக்கிட்டு சவக்க விட்டுருங்க. ஒரு எலுமிச்சம்பழம் சைஸுக்கு மேலே கொஞ்சம் பெருசாக புளியை நல்லா கெட்டியாக கரைச்சி வச்சுக்கோங்க. 5 ஸ்பூன் வீட்டு குழம்புத்தூள், தேவையான அளவு உப்பு, ஒரு பெரிய தக்காளி, 2 ஸ்பூன் தேங்காய், ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயத்தை ஒன்றா அரைச்சி நல்லா குழம்ப பச்சை வாடை போகிற வரைக்கும் கொதிக்க விடுங்க. அந்த கேப்பில் ஃப்ரெஷ்ஷாக ஒரு மாங்காவை பறித்து சின்ன சின்னதாக வெட்டி பச்சை வாடை போனதுக்கப்புறம் மாங்காவையும் மீனையும் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. ஒன்றும் பயப்பட வேணாம். முள்ளுவாலை எப்பொழுதுமே உடையாது, கரையாது. வயிறு பாகம் நிறைய போட்டிங்கன்னா நல்லா ருசி கொடுக்கும் குழம்புக்கு. முள்ளுவாலை மீன் குழம்பு வச்சிங்கன்னா நிறைய மீன் போடுங்க. நான் 1/2 கிலோ மீனுக்கு வெறும் 3 பீஸ் தாங்க எடுத்தேன். பாக்கி எல்லாத்தையுமே குழம்புல போட்டேன். அப்போ தான் குழம்பு தேன் மாதிரி இருக்கும். வச்சு சூடாக சாப்பிடாதீங்க, வச்சுருங்க அப்படியே. ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் கழிச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு நெய்யாக திரண்டு அவ்வளோ ருசியாக இருக்கும். இது வறுவலுக்கு வெறும் மிளகாத்தூள் உப்பு போதுங்க. அவ்வளோ அருமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு.